பாரு பொண்ணு இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அப்படி காமெடி. Good evening. Shall we start the evening program? Opening hymn, we welcome all the faithful. Shall we all rise and sing? Thank
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கிருபையினால் 20வது முறையாக இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் வெல்லூர் நைட் சேலஞ்ச் குடும்பமாக கொண்டாடுகிற பெரிய கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பாதை கரடுகளாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் எப்பொழுதுமே வெற்றியோடு எங்களை முடிவு பெற செய்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த காலங்களிலே தகப்பனே, கர்த்தருடைய அன்புள்ள கரத்திலிருந்து நாங்கள் அனுபவித்த சகல நன்மைகளுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு வெற்றியோடு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இன்று கூட தகப்பனே எங்கள் மத்தியிலே சாட்சியாக அந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த இடத்தில் சுவாமி கிறிஸ்துவை மையமாக வைத்து சகலத்தையும் ஆரம்பம் முதல் இன்று வரை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறேன். உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கடைசி வரை ஆண்டவராய் இயேசு வரும் வரை மகிமைப்படுவீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று சாயங்காலத்தில் நாங்கள் செய்த இந்த ப்ரோக்ராமில் கூட கர்த்தாவே உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட போகிறது. கர்த்தாவே, ரட்சிப்பின் அனுபவத்தோடு கிறிஸ்து எந்த இரக்கத்தோடு இந்த பூமியில வாழ்ந்தாரோ அந்த இரக்கத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக போதிக்க போகிறீர். அதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வெறுமையாக கிறிஸ்துமஸை ரட்சகர் என்று கொண்டாடி கொண்டிராதபடி அந்த ரட்சகர் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வெற்றியோடு வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தாவே, அவ்விதமான செய்தியை தான் VLC என்றைக்கும் யாருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறது. இன்றைக்கும் அந்த செய்தியை கர்த்தாவே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக மிகவும் தாழ்மையோடு வந்திருக்கிற அனைவருக்கும் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். அதை கர்த்தர் வாய்க்கு செய்தி ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வெதரை கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. பல விதத்தில் மழை எங்களை மிரட்டி கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல வெதரை கொடுத்திருக்கிறேன். கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் கடுமையாக பிரயாசப்பட்டு இந்த சாயங்கால வேளையிலே எல்லோரையும் சந்தோஷப்படுத்த போகிறார்கள். எங்களுடைய அருமையான வெல்லூர் நைட் சேலஞ்ச் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பயிற்றுவித்த எங்களுடைய அருமையான ஸ்டாஃபுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மைகளுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற போர்டு மெம்பர்ஸ்க்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக எல்லாம் நடக்க போற அனைத்து காரியத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படணும். ஆண்டவர் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Good evening, everybody. On behalf of the trustees and the board, I wish to welcome each of one of you to this evening's program. As always, we remain grateful that so many of you have responded to our invitation and have taken the time and effort to join this evening to celebrate yet another Christmas celebration at VLC. The board behind me says the 20th anniversary. 20th Christmas program, sorry. That so many of you have braved the weather and the humongous challenge of crossing the road. A warm welcome. At the outset, I would like to praise God for His abundant grace and mercy, and thank all donors and well-wishers and friends for your confidence and trust in our work and your continued support. I cannot but bring to your attention that this is the first Christmas program celebration we are having at the VLC with all the presence of our founding trustee, Mr. Prasad, and Mr. Prasad. All of the VLC listen and have fond memories of his presence here at every one of our programs. We have the privilege this evening to welcome our respected chief guest, Dr. Senthil Anderson. His dear mother is a part of the Gilgal Ministries, and his brother-in-law was our speaker last Christmas. We welcome you, sir. His mother is part of the Gilgal Ministries here in Gandhinagar. His sister, Dr. Amrita, and brother-in-law Prasad were our guests honored at last program. He and his family passion has been to work in remote mission areas in Tamil Nadu. His wife, Mrs. Veni, is an engineer. They are both in the mission field and they work very closely with local churches. They have blessed the son Gautam, who has finished MSc
from both universities. A very warm welcome, sir. Thank you, Beth. But let's start with a small group. I also wish to welcome our pastor, St. John Church, for his effort to come here. Thank you. Enjoy the evening and over to public. வாசகர்
கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் கண்டேன் என் கண்குளிர கதனை இன்று கண்டேன் என் கண்குளிர வெற்றேலம் சத்தியம் உண்மையில் வெற்றேலம் சத்தியம் உண்மையில் உற்றோர்கள் உயிர் தரும் உண்மையாம் என்றவன் கண்டேன் என் கண்குளிர கதனை இன்று கண்டேன் என் கண்குளிர தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது சோதரிக்கும் ஒப்பனிகரற்றவனை கண்டேன் என் கண்குளிர கத்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர பாவேந்த தேடி வரும் பக்தர் பரனை பாவேந்த தேடி வரும் பக்தர் பரனை ஆவேந்தர் அடித்தொழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண்குளிர கத்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர மன்னோரையில் போக்கும் மாமணியை மன்னோரையில் போக்கும் மாமணியை பின்னோரும் வேணிலிருக்கும் பின்மணியை கண்மணியை கண்டேன் என் கண்குளிர கத்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர அங்கேயோர் கண்புருவமாறனை அங்கேயோர் கண்புருவமாறனை கண்டோர்கள் கலித்திக்கும் காரணனை பூரணனை கண்டேன் என் கண்குளிர கத்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண்குளிர கத்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர Let's have a big hand. Well done, thank you. Next we have a testimony by Harikrishnan. எனது பெயர் ஹரிகிருஷ்ணன். நான் மதுராந்தகத்தைச் சேர்ந்தவன். நான் எனது பெற்றோருக்கு ஒரே மகன். என்னால் படிப்பை தொடர முடியாத நிலை வந்தது. நான் மிகவும் செல்லமாக வளர்ந்தவன். நான் சிறு வயது முதற்கொண்டே தீய நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டேன். குறிப்பாக மது அருந்தும் பழக்கத்திற்கு நான் மிகவும் அடிமையானேன். நாளுக்கு நாள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானேன். எனது நிலையை கண்ட எனது பெற்றோர் மிகவும் வேதனை அடைந்தனர். எனக்கு திருமணம் செய்தால் நான் மாறிவிடுவேன் என என் பெற்றோர் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். திருமணமாகி எனக்கு 2 மகள்கள் 1 மகன் பிறந்தனர். அப்பொழுதும் நான் குடிப்பழக்கத்தை விடவில்லை. எனது பெற்றோருக்கு மிகவும் கவலைப்பட்டேன். அதனால் எனது பெற்றோரின் வற்புறுத்தலால் எனது மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சென்னை தாம்பரத்தில் குடியேறினேன். நான் பெயிண்டிங் வேலை கற்றுக்கொண்டு பெயிண்டர் ஆனேன். நான் பெயிண்டர் ஆகி வேலை செய்து கொண்டிருக்கும் போது இன்னும் அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டேன். என் மீது உள்ள வேதனையால் எனது தகப்பனார் காலமானார். நான் குடிப்பழக்கத்தினால் எனது குடும்பத்தை சரியாக பராமரிக்கவில்லை. பிஎல்சி இவர்களுக்கு வந்து என் நிலைமை உணர்ந்து கொள்ள தேவன் வழிவகை செய்தார். என்னால் எனது மனைவி மற்றும் எனது குழந்தைகள் மற்றும் எனது மகனுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்ந்துள்ளேன் என உணர்கிறேன். எனது மகன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளார் என அறிகிறேன். குடிப்பழக்கத்தால் எனது உறவுகள் மீது என்னால் அன்பு செலுத்த முடியவில்லை, குடும்பத்தையும் பராமரிக்க முடியவில்லையே என மிகவும் வருந்துகிறேன். எனது மகன் எனக்கு தெரியாமல் பிஎல்சியில் செப்டம்பர் மாதம் கொண்டு வந்து சேர்த்தார். சில நேரங்களில் எனது பொறுப்பற்ற காரியங்களை யோசிக்கும் போது எனக்கே என் மீது வெறுப்பு வருகிறது. மது போதையினால் வாலிபும் குடும்பத்தை இழந்ததாக உணர்கிறேன். இனி வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் குடிக்கக்கூடாது என உறுதியுடன் உள்ளேன். இயேசு கிறிஸ்துவை எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன். எனது மீதி உள்ள காலத்தை அவரிடம் ஒப்புக் கொடுத்துள்ளேன். நான் இழந்த குடும்பங்களையும் மீண்டும் புதிதாக கொடுப்பார் என விசுவாசிக்கிறேன்.
பிஎல்சிக்கு ஆண்டிக்கும் நன்றி. வணக்கம். Thank you. The one true God who reigns over all things and the universe, Almighty God, Christ of the last days. This is the Holy Spirit's testimony, proof undeniable. He's working to bear testimony everywhere. So no one will have any doubt, the triumphant King, Almighty God has prevailed over the world. He has been victorious over sin and accomplished His redemption. The whole earth shall rejoice, it praises the triumphant King, Almighty God, forever and ever. Worthy are you of honor and praise. The one true God who reigns over all things and the universe, Almighty God, Christ of the last days. This is the Holy Spirit's testimony, proof undeniable. He saves us who are corrupted by Satan. He makes us complete to do His will. He reigns over the earth and recaptures this land and chases Satan into the bottomless pit. The whole earth shall rejoice, it praises the triumphant King, Almighty God, forever and ever. Worthy are you of honor and praise. He is judging the world. No one can escape from His hands. He is reigning as King. The whole earth shall rejoice, it praises the triumphant King, Almighty God, forever and ever. Worthy are you of honor and praise. Authority and glory be to you, the great King of the universe. Authority and glory be to you, the great King. Well done. Well done. Big hand. Next we'll have one more testimony by Noah. எனது பெயர் நோவா. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எனது பெற்றோர் என்னை படிக்க வைத்தனர். ஆனால் எனக்கு சரியாக படிப்பு இயலவில்லை. அதனால் நான் எனது பெற்றோருக்கு தெரியாமல் டிரைவர் வேலையை கற்றுக்கொண்டேன். டிரைவர் ஆனதால் தீய பழக்கம் என தெரியும் குடிப்பழக்கத்திற்கு ஆளானேன். எனது மனைவி என்னை எப்படியும் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனாலும் நான் இன்னும் அதிகமாக குடிப்பழக்கத்திற்கு ஆளானேன். எனது மனைவியும் எனது குடும்பத்தாரும் என்னை இங்கு வேலூர் லைஃப் சேலஞ்சில் 20/5/2025 அன்று கொண்டு வந்து சேர்த்தனர். இங்கு நான் பின்மாற்றத்திற்கு சென்றதை உணர்ந்தேன். இப்போது மனம் திரும்பி உள்ளேன். இயேசு எனது வாழ்வை மாற்றிக்கொண்டு வருகிறார். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இங்கு பணி செய்ய தேவன் கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வேன். ஆண்டியின் பிரசங்கமும் இங்கு நடக்கும் கிளாஸும் என்னை மாற்றிக்கொண்டு வருகிறது. ஆண்டிக்கும் விஎல்சிக்கும் நன்றி.
காண இருக்கும் இந்த குறுநாடகத்தின் பெயர் இன்றுதான் நான் இயேசுவை கண்டேன். கிறிஸ்துமஸ் தினம் காலை ஆராதனை வேலை கில்கால் சபையின் போதகர் ரெவரண்ட் ஆண்ட்ரூ. நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். வாழ்வு வாழ்ந்து அன்புடன் பண்புடன் வாழ்ந்து நம்மையே தியாகம் செய்து நம்மை போல் வாழச் சொன்னார். ஏழ்மை கோலமிட்டு ஆட்டு தொழுவினில் உலகை ரட்சிப்பவர் மனிதனாக பிறந்தாரே. மனிதனுக்காக பிறந்தார், மனிதனுக்காகவே வாழ்ந்து மனிதனுக்காகவே மரித்தார். வாழ்நாள் முழுவதும் மனித சேவையே கழித்தார். சபையோரே, நீங்களும் அவரை போல வாழ ஒப்புக் கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் பிறப்பிற்காக அவருடைய தியாகத்துக்காக உங்களை துதிக்கிறோம். நாங்களும் அவ்விதமான தியாக உணர்வோடு மற்றும் சேவை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு செல்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை போல் வாழ விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஐயா. இன்று நான் உன் வீட்டிற்கு வருவேன். அந்த வேளையிலே நீ செய்ய வேண்டியதை அறிந்து கொள்வாய். நன்றி ஐயா, நான் அவளோடு உங்களுக்காக காத்திருப்பேன். இயேசுவுக்காக ருசியான பதார்த்தங்கள் செய்து அவளோடு காத்திருக்கிறார். இயேசுவை காணுமே. வராங்க, இயேசுவா தான் இருக்கும். ஐயா, சொல்லுங்க. ரொம்ப பசிக்குது ஐயா. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க ஐயா. ஏன்னா நடக்க கூட முடியல ஐயா. போப்பா, இங்க சாப்பாடு எதுவும் இல்லை. நான் இயேசுக்காக காத்திருக்கேன். ஐயா, இந்த பழக்காச்சு கொடுங்க ஐயா. சாப்பாடு இல்லைன்னு சொன்னேன். போப்பா. சரிங்க ஐயா. சொல்லுங்க. கம்பளி இங்க இல்லையா, நீங்க போங்க. நான் இயேசுக்காக காத்திருக்கிறேன். முதியவர் போய்விடுகிறார். நேரம் ஆயிடுச்சு. வேதம் சொல்லுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அப்ப கண்டிப்பா அவர் வருவார்ல.
இன்னும் ஒன்று காணலையே. சாப்பாடு வேற பொழுது போக மாதிரி இருக்கு. அவன் வந்துட்டார், ஏசி வந்துட்டார். ஐயா சொல்லுங்க. ஐயா, வெளியே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிறது ஐயா. நான் இங்கே தங்கிக் கொள்கிறேன் ஐயா. வேண்டாம். வேண்டாங்க, இங்கே தங்க முடியாது. நான் இயேசுக்காக காத்திருக்கேன். போயிட்டு வாங்க. நேரம் வந்து 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் இயேசுவை காணோம். காலையில் தர்மம் கேட்டு ஒருத்தர் வந்தார். அடுத்து கம்பளி கேட்டு ஒருத்தர் வந்தார். தங்களுக்கு இடம் கேட்டு ஒருத்தர் வந்தார். ஆனால் இயேசுவை காணலையே. இயேசு வேற ஏதாவது வீட்டுக்கு போயிருப்பாரோ? சரி, நம்ம எதுக்கும் ஜெபம் பண்ணி பார்ப்போம். அன்புள்ள இயேசுவே, நீ வருவீர் என்று சொன்னீரே, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? மகனே, இன்று 3 முறை நான் உன் வீட்டிற்கு வந்தேன். நீ என்னை சேர்க்கவில்லை. பசியுடன் வந்தேன், போஜனம் தரவில்லை. குளிரில் நடுங்கி வந்தேன், கம்பளி தரவில்லை. தங்க இடமில்லாமல் வந்தேன், நீ என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. ஐயோ, அதை மானேன். நீ வேறு ரூபத்தில் வருவீர் என்று அறிந்திருந்து நான் தவறு செய்து விட்டேன். உண்மையான ரட்சிப்பின் மனித அறியாமல் போனேன். என்னை மன்னியுங்கள், நான் என்னை திரும்பி வாழ்வேன். மத்தேயு 25வது அதிகாரம் 41 45 முடிய. அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாக காவலில் வைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்போது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்பார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். Thank you. Thank you. Next we have the Bible reading as Preeti, our board member. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பியிருக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார்.
அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் இருப்பார். ஆமென். Praise the Lord. We have a family from the Hindu background, long back. From long back we have been born, brought up, everything from Hindu background. So my sister got saved first in the early childhood itself, followed by my mother. But I know that Christ is the true and living God, but my hearts are not open for Him, for His words. So I was struggling in the flesh and everything. So out of God, I got baptized. So I never opened the Bible. Even though after I coming to the Christianity 12 years back, I used to go to church, but that's because of my compulsion, that's because of my family, that's for the Sunday service, or Christmas, or New Year. So it was like that, my Christian life. Just started and went on for a long period, for nearly for 12 years. So when I got saved, I don't know, but now I am experiencing the Lord very much. In experiencing means experience is the God becomes subjective to me for the past 1 year, I can say. I got properly baptized last year. After that only I opened the Bible, Word of God. That is the last year only. Even though I was in Christianity for 12 years, I never opened the Bible. No word is open to me. But last year, God was so merciful on me. So many people's prayer. So Lord was so merciful on me to save me. So after that, I opened the Bible and started reading. The first chapter I read is John the Gospel. So the John the Gospel speaks about the life. Initially, my understanding was everyone they talks about the life. If you don't follow Christ, you will die. It's a death. I didn't know. See, I know about the physical life, biological life. But after coming to the Christianity and after I started reading the Bible, the words started opening to me. There is another life, that is the true life, that is the divine life. That is God Himself, that is Christ Himself, the word of life. So that's how it started. It started with the John the Gospel, John 1:1. The first verse. In the beginning was Word, Word was with God, Word was God. And that Word became flesh and tabernacled among us. That word is the word of life which continued in the John epistles, 1 John and John 1 and 2. So that is the divine life. Okay, where is this life? That I didn't know, that part didn't open to me. Where is this life? This life, everything is, the word is God. God is embodied in the word. That is the word of life. That is the divine life, which is Christ Himself. Where is the Christ now? For me, Christ initially in that all these 12 years, He was an object of faith, objective outside me. So once I started seeking the Lord faithfully, in truthfulness, in my spirit, Lord was so merciful for me. He opened His words to me. I started experiencing the Lord. Then I realized that life is in us. That is the divine life which God manifested in us. That is the word of life which is mentioned in the 1 John epistles, all through the things in the first verse and second verse. So that is the divine life. So our calling is to have a fellowship with the Son, Jesus Christ the Lord. That is the 1 Corinthians 1:9 is my calling. After that I came to know that my calling is to have a fellowship with the Son. That is my calling. So to have fellowship with the Son is to live a life, means with Christ. Christ means not once in a while or whenever I need. That's what's my things. Even though I am in Christianity for 12 years, I used to pray. Only in my need I used to pray. But that is not my calling. My calling is I have to live with Christ, live in Christ. That is the living means 24/7. I have to live out Christ 24/7. So basically the Bible talks about the two lines, starting from the beginning, Genesis to the Revelation, line of life and line of death. Line of life starts from the tree of life and ends in the New Jerusalem, whereas the line of death starts from the tree of knowledge and ends in the
lake of fire. So where I am now, see, I am placed in front of God and Satan. So God has given us the free will to choose the thing. So I have to be in the line of life, to live a life which God wanted from us, to have a peaceful life. That is the dependent life. So after that, when I started reading and when the days was going on, so I started understanding the Christian life is full of dependent life. So I have to depend on God for everything. For everything, for my eating, for my drinking, whatever I do, whatever the daily day-to work is, I have to depend on Lord. When I depend on Lord, that is the fruit I am taking from the tree of life. My life is full of peace. That is life, full of life. When I started to come out of that line means, when I taking my decision on my own, my fallen flesh, definitely it goes wrong. So it started, slowly the words were started opening to me. I started enjoying the Lord. Once the Lord was subjective, we can subject it to me in an experiential way. When I started experiencing the Lord, it became so enjoyable for me. So the Bible says that, talks about the eating, right from the Genesis to the Revelation, there will be a lot of eatings about the verses are there. Eating is for enjoyment. So God created us. Once God created, He didn't ask us, He didn't give us the commandments to do this, do that, or whatever it is. Lord didn't do that. God said, eat. Eat from the tree of life. You enjoy. So God has created us to enjoy Him. We have to enjoy the God. That is our purpose, that is our calling. So when I started enjoying, how I started enjoying, of course, this Bible, when I really struggled. So no verses were initially open to me. I started struggling to get the thing. After that, see, that's 1 John 2:27 says, the anointing which you received abides in you. You have no need that anyone teaches you concerning things. The anointing will teach you. The anointing which you received. Yes, it's true for me, actually. So the word started slowly opening up to me. So I really enjoyed the word. The three powerful substances which enjoyed in this Bible is the word, spirit, and the prayer. So when I started reading the word prayerfully in my spirit, that word became living word to me. So I started enjoying Christ in every passage of the Bible. So Christ is embodied in every passage of the Bible. Every word Christ is embodied. So I started enjoying that Christ, that objective Christ became subjectively, experientially real to me. So I started enjoying. Whenever I come to the Bible, I am really touching the Lord. So whatever the verse may be, so when I read with the prayer, read the verse in the spirit, it's really in an experiential way, I am enjoying the Lord very much. So prayer is, after that I came to know, so prayer is absorbing Christ. The more I spend with the Lord, the more I pray, the more I labor on in the words, I am absorbing the riches of Christ. Because I have been rooted in Christ, so from the good land I am absorbing all the riches what Christ is. Christ's economy is to dispense Himself into us. It's really a big heart for Lord, to dispense His riches into the sinners, like us, to transform us, to become His members of the body of Christ, for us in Jerusalem over the consummation. But my experience in my day-to-day life is I'm experiencing the Lord very much. Whenever I come to the Bible, whenever I come to the Word of God, when I pray read the Word, when I pray read the verse, I can say that I can testify that Christ is embodied in every passage of the Bible, in the Word. Word is everything. Thank you. My wife will speak first, I think. Very. Praise the Lord. Today we as a family, we stand here as a testimony. Okay, இப்போ உங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். I haven't prepared anything much. எல்லாத்துலேயுமே வந்து believe in the Lord. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நம்ம லைஃபாக எடுத்துக்கோம். Pray for everything. எல்லாத்துக்கும் the Lord is there. Okay, nothing be anxious.
In nothing be anxious. The Lord has told us nothing. Nothing means nothing. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம we should not be anxious. Anxiousனா ஒரு படபடப்பு. நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி இருக்க போகுது நம்ம லைஃப், இந்த அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுது. No. அதுக்கு பதிலா instead of getting anxious, நீங்க வந்து கடவுளை நோக்கி பாருங்க, கடவுளை பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட பாருங்க. அவர் எங்க இருக்காரு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா எங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காருன்னு சொன்னாங்க. he is inside me. நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு, தெரியுமா? அது நமக்குள்ள we have a spirit inside. So God வந்து என்ன இருக்காரு, அவர் வந்து நமக்குள்ள வர விரும்பினார். he wanted to come into us. நமக்குள்ள வர விரும்பினவர் நம்ம ஆடமோட சின்னால வர முடியல, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு நம்ம ரீஜெனரேட் ஆகிறோம், பேப்டிசம்லாம் எடுக்கிறோம். ஒரு பேப்டிசம் எடுத்த பிறகு நமக்கு ஒரு புது ஒரு பர்த் வரும், ரைட்? ஸ்பிரிச்சுவல் பர்த். we are born new. அதாவது born new னா என்ன அர்த்தம்னா நம்ம பழைய மனுஷ வாழ்க்கையெல்லாம் மறந்து புது மனுஷ வாழ்க்கை வாழ்றதுதான் is spiritual birth. The significance of baptism அப்படிங்கிறது இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பழைய மனுஷர்ல என்னென்ன தப்பு பண்ணுவோம், என்னென்ன காரியங்கள் நம்ம தப்பு பண்ணுவோம், எல்லா காரியத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம புது மனுஷ வாழ்க்கையா நம்ம வெளியில வரோம். அப்போ வெளியில வரும்போது கடவுளுக்கு ஈஸியா நமக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம பேப்டிசம் எடுக்கும் போது ஒரு விதை நமக்குள்ள ஒரு சீட் வந்துடுது, ஸ்பிரிட். அந்த சீட் வந்து அங்க அப்படியே நிற்க கூடாது. இட் ஹாஸ் டு க்ரோ. அது க்ரோ ஆகும் போது அது we can express him more and more. நம்ம கடவுள் வந்து he created us for a purpose. நமக்கு வந்து ஒரு purpose இருந்தது, அவர் கிரியேட் பண்ணது ஒரு two-fold purpose. என்னன்னா நம்ம அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும். how do we express him? நம்ம எப்படி அவரை எக்ஸ்பிரஸ் பண்றது? we have to express him through our living. நம்ம வாழ்ற வாழ்க்கையின் மூலமாக we have to express him a lot. எப்பவுமே எந்த ஒரு சூழலிலும் don't be anxious. எதை பத்தி கவலைப்படாம, yes ப்ரே பண்ணா எல்லாமே கிடைக்கும்ன்றது நமக்கு கிடையாது. கிடைக்கலனாலும் there is a reason why we are not. அது கிடைக்காததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ நீங்க உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறது என்னன்னா, எதை பத்தி கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல ஒரு தூய வாழ்க்கையை வாழணும். we have to live a holy life because the Lord is holy, right? நம்ம கடவுள் வந்து சுத்தமான holy, he is really holy. So அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுல என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நடவடிக்கையிலும் we have to express him. நம்ம அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவரை மட்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வேற எதை பத்தி கவலைப்படக்கூடாது. just express him. expressனா என்ன? அவரை பத்தி பாடுறது, அவரை பத்தி பேசுறது. இப்போ பிரதர் சொன்ன மாதிரி word of God, பைபிள் அதை எடுத்து படிக்கணும். அந்த வாசகங்கள்ல every day start with a prayer. காலையில எந்திரிச்சோட எதுவுமே பண்ணக்கூடாது. காலையில எந்திரிச்சோட you have to pray. நீங்க ப்ரே பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வருதுன்னு பாருங்க. because today my family we are here, we are the test. நாங்கெல்லாம் ஒரு சாட்சி. நாங்க ஒரு வருஷம் முன்னாடி எங்க பிரதர் சொன்ன மாதிரி நாங்க ஒரு 12 years முன்னாடி ஒரு பேப்டிசம் எடுத்தோம் உங்க கேத்தலிக்ல. பட் தென் அது எனிவே அது எங்களால அது தொடர முடியல. தென் எங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் வந்தப்போ தென் we took another baptism, water baptism நம்ம எடுத்தோம். that is the true baptism is in my understanding, which is true. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எதை பத்தியும் நீங்க எதுவுமே கவலைப்படக்கூடாது. just don't worry. எதுவுமே everything is happening for a reason. எல்லாத்துமே கடவுளோட சுமத்தில. he saying no, come to me, I will bear everything for you சொல்றாருல. so you give everything to him and அவர் உங்க வாழ்க்கையை வழி நடத்திட்டு போவார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. just don't be anxious, in everything express Christ. அவர் வெளிக்காட்டுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். ஆமென். Let's give distribution. அற்புதராஜ், அப்படிங்க பாருங்க. அற்புதராஜ் அற்புதராஜை பற்றி சாட்சியான ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் இங்க சென்டருக்கு வரும்போது அவர் எங்க இருக்கிறாரு கூட அவருக்கு தெரியாது. ஃபுல்லா அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன். கடந்த 2-3 வருடமா பயங்கரமா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதான்னு கூட எங்கள்கிட்ட கேட்பாரு. அந்த கத்தோட மயில உண்டாகட்டும், கத்தோட திருவினால அவர் நிகழ்த்துனால and he is a team man, he is working for DNB. Suraj, Karthik Raja, Linda,
Kupan, Vinod Kumar, Nitin Chakravarti, Edwin Raj, Vignesh, Jayant, Poorasan, Gopinath, Rajkumar, Muthu Udayan, James Emmanuel, Raju, Joel, Hari Krishnan, Santosh. There is staff members, Narishekar, supervisor, Vishnu Dharma, the oldest member. Munisami, for 15 years I வேலை பார்க்குறேன். இங்க பாருங்க. இங்க பாருங்க. கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. நான் சொல்றேன், நீங்க வந்தீங்கன்னா வாங்க, வர இஷ்டம் தான் அங்கே இருப்பாங்க. மணி பாருங்க பாருங்க பாருங்க. வராங்க வராங்க. வாங்கிட்டு பாருங்க. சரிங்க பாருங்க. பாருங்க பாருங்க. இப்போ ஒரு விஐபி வர போறாரு, அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். பேரு டேனியல் சோலமன், பியானிஸ்ட். லேனிங்க பாரு. Thank you very much. Our secretary, Dr. Chris, will now propose a word of thanks.
முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நாங்கள் செந்தில மாற்றி அதே ஆண்டவர் தான் இங்கேயும் வேலை பார்க்குறாரு. ஸோ ஏன்னா பால் வந்து ரொம்ப அழகாக எழுதுவார். நான் நட்டேன் அப்போல்லோ நீர் பாய்ச்சினா தேவனே விளைவிச்சிட்டார். இந்த மினிஸ்ட்ரி வந்து ஆண்டவரோடது. இதில் இருக்கிற எல்லா மகிமையும் எதுவும் அவருக்கு தான் போய் சேரணும். ரெண்டாவது சீஃப் கெஸ்ட் டாக்டர் செந்தில் அண்ட் வேணி. எங்களுக்கு அவங்கள பர்சனலாக தெரியும், பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஸ்பீக்கராக பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் சென்னை. மூணாவது எங்களோட போர்ட் மெம்பர்ஸ். ஆக்சுவலாக ஐ ஹவ் டு நேம் தம். ஏன்னா போர்ட் வந்துட்டு ஆஃப்டர் தட் மிஸ்டர் பிரசாத் who was the managing director and trustee, there is a change. So let me name the people. First our chairman. The ministry ஆரம்பிச்ச காலத்துலேருந்து he is actually it's not only chairing, he is actively involved in every decision making. Thank you so much, sir. Next next வந்து மிஸ்ஸஸ் பத்மினி பிரசாத். அவங்க வந்து இந்த மினிஸ்ட்ரியோட டைரக்டர் ப்ளஸ் இப்போ வந்து ட்ரஸ்டியாகவும் கண்டினியூ பண்ணுறாங்க. வித்தவுட் ஹர் த மினிஸ்ட்ரி வில் நாட் ரன். Jesus needs instruments. Okay. So anyway, thank you so much for the help. And then I thank Patricia. Patricia has taken over the managing trustee responsibility. So actually, after changes, name changes, documentation, everything, she patiently did everything. Thank you so much, Patricia. And that other one is Alvin. Alvin has taken over the responsibility of the treasurer. அவருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ண தெரியாது, போட்டோகிராஃபியும் தெரியும்னு சொல்லி அதையும் காமிச்சிட்டு இருக்கிறாரு. பட் ஹி இஸ் டூயிங் போத் தி திங்ஸ் வெரி வெல். ஓகே. அண்ட் தென் ஐ ஹேவ் டு நேம் த அதர் மெம்பர்ஸ். செக்ரட்டரி கிறிஸ் சொல்லியாச்சு. ஆமா. ஸோ அடுத்தது வந்து ஜெனிஃபர் இஸ் தேர். ஜெனிஃபர் வந்து எங்களோட அதர் ட்ரஸ்டி. ஜெனிஃபர் வந்து ஈவன் தோ ஷி இஸ் ஒர்க்கிங் இன் விழுப்புரம் Law College, she is a faculty, but whenever she gets time, she is bearing the responsibility of the ministry. Thank you so much. Then other members, நிறைய members வந்துட்டு முதல்லந்தே இருக்கிறாங்க. Mrs. Emma Koshi, Mrs. Elizabeth Eben, and then Mr. Philip Samuel and Preeti. I thank everyone. Pastor Isaac Jaykumar, sorry, Pastor Isaac. All these people are continuing as a member for a long time. Thank you for your support. And then all the participants of this program today, dancers, singers, everyone, this is the only place they can show their talents. Thank you so much. From decoration team, I have to name those people: Vinod, Jayant, Nitin, James Emmanuel, Vignesh and Suraj. Thank you so much for beautifully decorating this place. And all the staff members, இப்போ தான் கேட்டோம், they are ஒருத்தர் 20 வருஷம், ஒருத்தர் 15 வருஷம். It is a very difficult ministry to run. Thank you so much for taking care of the responsibility. அதுக்கு பிறகு எங்களோட கெஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் few new faces நாங்கள் பார்க்குறோம். Thank you for partnering with us. Last are donors. Without donation, ஏன்னா ministry it's actually என்ன சொல்றது, இன்னைக்கு வந்துட்டு காஸ்ட் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. அந்த டைம்லயும் there are so many people who are, I cannot name each one of them. Anna, thank you for trusting us in this ministry. Thank you for all for coming here. Thank you. I request our pastor to say Reverend Paul. வானத்தை பூமி படைத்த நல்ல கர்த்தாவே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, மனுக்குலத்தை உடைய சாயலாக உண்டாக்கினவரே, உடைய சாயல் இழந்து போன போது சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து உடைய சொந்த மகன் இந்த உலகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அனுப்பி அவர் ரத்த சிந்தது மூலமாக பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானத்தில் நித்திய ஜீவனையும் கட்டளிட்டேன். அவருடைய பிறப்பு எவ்வளவு மகத்துவமானது ராஜா. இந்த குழந்தை இயேசு குழந்தை பிறந்த போது
அந்த பரலோகத்தின் மகிமை அதன் மேல் காணப்பட்டது. இன்னைக்கு அவர் நாமத்து மேல் விசுவாசம் வைத்து அத்தனை பேர் பிள்ளைகளாக கூட அதிகாரம் கொடுத்தார் வேத வசனத்துப்படி. இதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதே மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு இன்மேட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிமை விளங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெல்லூர் லைஃப் சேலஞ்சஸ் மினிஸ்ட்ரி அந்த குழந்தையின் மேல் இயேசு கிறிஸ்து மேல் இந்த மகிமை இந்த மினிஸ்ட்ரி மேல் பிரகாசிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ் நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரில் பிறந்த இயேசு மேல் இந்த மகிமை அவன் மேலும் பிரகாசிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகைக்கு என்கிற வேலை ஒப்புடுக்கிறோம். ஆண்டுக்குள்ள வயனெடுக்கும் ஆசீர்வதிஸ்டாமி நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடர்ந்து ஆற்றல்படுத்தும், பலப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வயனெடுக்கும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக கர்த்தரை பிறந்த இயேசு மேல் இருந்த மகிமை நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் நாம் எடுத்து செய்கிற ஊழியர்களோடும் நிறைவாக இன்றைக்கு சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை வழி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மகாலும் ஆமென். Thank you. On behalf of Bhargani, I call all of you for dinner. Please get back and enjoy dinner.